வணக்கம் நண்பர்களே. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திருமந்திரம், திருக்குறள். போன வீடியோவில் பார்த்துருந்தோம் கடவுளின் இருப்பிடம். 3 இடத்துல நம்ம கடவுளை காணலாம். மூணு இடத்துல இருக்கிறது, கடவுள் இருக்கிறாரு. அது 3 இடம் எது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ எளிமையாக 3வது இடத்துல தான் நம்ம கடவுளை சிறைப்படுத்தலாம். அதுதான் நம்மளுக்குள்ளே இருக்கிற சுழுமுனை நாடி. அதனுடைய கண்டினியூஷனாக இந்த இதில் அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி திருக்குறளில் அகர முதல எழுத்து எல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்ட்டு முதல் பாடல் திருக்குறளில் முதல் குறள். அதுக்கப்புறம் கடைசி குறள் ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின் அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 பாடல் ஃபஸ்ட்டு குறளுக்கும் கடைசி குறளுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. கடவுள் யாருன்னு சொல்கிறாரு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதை எப்படி அடையலாம், இதுதான் எளிமையான முறை. ஸோ ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அப்படின்னா என்ன? ஊடல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாமே குறளுக்கு விளக்கம் எழுதியிருப்பாங்க. அது தவறு. ஊடலுக்கும் ஊடுதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாயோட்டு மந்திரம் 1 போன வீடியோவில் போட்டிருந்தோம், 2 வீடியோக்கு முன்னாடி. இப்போ நடுவு நின்றார்கன்றி ஞானம் கிடைக்காது அப்படின்ட்டு, இந்த நடுவு நின்றால் கார்முகில் வண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல். அப்புறம் அந்த இடக்கை வழக்கை துதிக்கை, இது எல்லாமே இந்த ஊடுதல். ஸோ இந்த ஊடுதலில் நம்ம எப்படி பண்ணால், ஊடுதலில் எதை விடுறது அப்படின்ட்டு டவுட் வரும். கீழேருந்து குண்டலினி வாயு, காயப்பை, அந்த இதில் மாயப்பை இருக்குது, மற்றும் ஒரு பை இருக்குது. இந்த சுழுமுனை நாடியில் இது ஒரு வீடு கட்டுற மாதிரிங்க. நம்ம உடம்ப எல்லாமே எல்லா மெட்டீரியல்ஸும் கொடுத்துட்டாப்புல எம்பெருமான். ஸோ அந்த மெட்டீரியல்ஸு, அதுக்கான மேனுவல் தான் திருமந்திரம். எப்படி வீடு கட்டலாம், எப்படி இதயத்துக்குள்ளே அடைக்கலாம். இதயம்னா இங்கே இல்லை, இங்கே இதய கமலம் தோன்றுறது. ஸோ இந்த சிலுமுனை நாடிக்குள்ளே எப்படி இறைவனை அடைக்கலாம், ஸோ அவனோட நாம் எப்படி ஒன்றுவது, அதுதான் காமம். பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காயப்பை ஒன்று சரக்கு பளவில் 8ஆம் தந்திரத்தில் முதல் பாடலேவும் அந்த மாதிரி தான் ஆரம்பிப்பார். ஸோ அந்த மாதிரி ஆரம்பிக்கிற இடத்துல 2122 அதில் அதுதான் காயப்பைக்குள்ளுன்ற கல்வன் புறப்பட்டால், இங்கே இருக்கிற கல்வன் புறப்பட்டு போயிட்டான் அப்படின்னா நம்ம மாயப்பை மண்ணாக மயங்கிட்டு. இங்கே இந்த பிறவியில் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இது ஒரு அவதார புருஷனின் வேத நூல் தமிழ். நிறைய தவறான தகவல்களோட நிறைய உரை எழுதியிருப்பாங்க. அதுக்கு காரணம் இந்த திருமந்திரத்தில் இருக்க பாடல்களே அதற்கு சாட்சி. இந்த திருமந்திரத்தில் இருக்க பாடல்கள் தான் அதற்கு சாட்சி. அவர் வேறு ஊழியிலிருந்து வராரு, இங்கே இந்த பூலோகத்துக்கு வராரு. 3069வது பாடல்னு நினைக்கிறேன். அதில் வேறு ஊழியிலிருந்து அங்கே எம்பெருமானை பார்த்து அங்கேருந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு இந்த ஊழிக்கு வராரு, பூலோகத்துக்கு. அப்போ இங்கேயும் எம்பெருமானை தவிர வேறு ஒன்றுமே இல்லை, இந்த ஊழியிலும் எம்பெருமானை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு பதிவு செய்கிற பாடல் தான் அந்த பாடல். அந்த பாடல்களுக்கு விளக்கமெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இறைவனை சிறைப்படுத்துவது எப்படி, அதுக்கு காமம் ரொம்ப முக்கியம். ஸோ காமம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும். ஆணும் பெண்ணும் கூடுவது காமம் அப்படின்ட்டு ஜென்ரலாக
இந்த பொய்யான உடலுக்கு அது. பட் மெய்யான உடலுக்கு வந்து அத்தன் வந்து இந்த உடம்பை 2 கூறாக அமைச்சிருக்கிறான். இந்த அத்தன் அமைத்த உடல் 2 கூறினில் சுத்தமதாகிய சூக்குமம் சொல்லுங்கால் சத்த பரிச ரூப ரசகந்தம் புத்திமானாங்காரம் புரியட்டகாமை. இந்த 2 உடல் வலது பக்கம் இடது பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்கிறான். இது எல்லா மனிதர்களுக்கும் இதுதான் சூத்திரம். ஸோ வலது பக்கம் வந்து ஆண் தத்துவம் ப்ளஸ் இடது பக்கம் வந்து பெண் தத்துவம். இந்த பூலோகத்தில் இருக்கிற உயிரினங்களுக்கு எல்லாம் கூட வச்சுக்கலாம். பட் மனிதனை அதை வந்து உணர முடியும். ஸோ அந்த மாதிரி இது ஆண் பெண் இதை வந்து 2ஐயும் ஒன்று சேர்க்கறது தான் இங்கே வந்து அதுதான் வந்து காமம். ஸோ அது காமம் அந்த மாதிரி சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்றதான் வந்து பல பாடல்களில் சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக உண்டான மேனூல் தான் இந்த திருமந்திரம். ஸோ அதனால் இது சைவ நூல் அப்படின்னு சொல்லிட்டு சைவ திருமுறைகள்னு சொல்லிட்டு ஒரு மத சார்ந்த நூலாக இதை பார்க்கவே கூடாது. நம்ம இது மனிதம் சார்ந்த நூல். உலக பொதுமறை திருக்குறள் அப்படின்னா இதுவும் அடுத்த உலக பொதுமறை திருமந்திரம். 112வது பாடலில் நம்ம பார்த்துருந்தோம். அவர் வந்து 3 கூறு வந்து தான் ஒரு கூறு சதாசிவம் இறைவன். சதாசிவம்னா எல்லாம் பார்க்குற இடத்துல எல்லாத்துலேயும், ஏன்னா நம்மளால் பார்க்க முடியாது, எல்லா இடத்துலையும் வந்து இருக்குது ஒரு கூறு. அப்புறம் வானத்தில் வந்து மருவி அங்கே இருக்கிறான். மருவினா கலந்து ப்ளஸ் மைனஸ் ஆண் பெண்ணோட கலந்து அங்கே இருக்கிறான். ஸோ இந்த இதில் வந்து 2லேயுமே நம்ம வந்து இறைவனை பிடிப்பது கஷ்டம். 3வது கூறு கோன் ஒரு கூறு. கோ அப்படின்னா இங்கே வந்து கண்கள் அப்படின்ட்டு ஒரு பொருள். கோன் ஒரு கூறு. அந்த கண்கள் வழியாக கோன் ஒரு கூறு உடல் உள் நின்று உயிர்க்கின்ற தான் ஒரு கூறு சலமயனாமே. ஸோ இங்கே வந்து அந்த கண் வழியாக போய் கண்ணில் கூர்மன் வாயு கலந்தால் தான் அந்த இது சாத்தியம். அதனால் அந்த இது கோ அப்படின்னா இந்த கோ அப்படின்னா சுழுமுனை துதிக்கை இந்த மீனிங் தான். ஸோ இந்த கோ அதுக்குள்ளே வந்து போய் கோதண்டம் அங்கே வந்து உடலில் நின்று உயிர்க்கின்ற அங்கே தான் வந்து இறைவன் வந்து எழுந்துறது. அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து ஏற்கனவே வந்து தலையடி உச்சியில் உள்ளது மூலம். அப்போ வந்து இங்கே தலைக்காவல் பின் வைத்து உன்னின்று உருக்கியோர் ஆனந்தத்தை இங்கே இருக்கிறது வந்து இங்கே இப்படி வழியாக போய் அங்கே போய் அதை ஆக்டிவேட் பண்ணுற ஒரு இதய கமலம், ஒரு அனதர் ஹார்ட் ஃபார்ம் ஆகும். அந்த ஹார்ட்டுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய தவத்தினால தான் இருக்குது. அதனால் இறைவனை இங்கே சிறையில் அடைப்பது நாம் செய்ய வேண்டியது. அதற்கு இது மேனுவல், எல்லா மெட்டீரியல்ஸ் இருக்குது. இங்கே எப்படி அங்கே வந்து உயிர் கொடுக்கறது, இறைவனுக்கு உயிர் கொடுக்கறதுன்னு வச்சுக்கோங்களேன். தூங்கிக்கிட்டு இருக்கிற இறைவனை எழுப்பி அங்கே வந்து பள்ளியறலை செய்வது. சென்னை அப்படின்னா வந்து அந்த பள்ளியறதுக்கு முன்னாடி வாத்தியம். ஒரு எந்த ஒரு கோயில்லையும் வந்து வெளியில் வந்து சாமி புறப்படுறதுக்கு முன்னாடி, வீதி உலா வர்றதுக்கு முன்னாடி, புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு வாத்தியம் வாசிப்பாங்க. அந்த வாத்தியத்துக்கு பேர் சென்னை. இது நம்மளுடைய அறியாமை, நம்ம படிக்கிறது இல்லை. இப்போ இந்த முறை கல்வியும் அந்த மாதிரி தான். உதாரணத்துக்கு இப்போ வள்ளலார் அப்படின்னா நம்ம ரமலிங்க அடிகளார் மட்டும்தான் வச்சுருக்குறோம் மனசுக்குள்ளே. புஸ்தகத்துலேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் வள்ளலார் அப்படின்னா நாயன்மார். அதே மாதிரி ஊழி அப்படின்னா யுகம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். இதை யூழ் அப்படின்னா சூரியனுக்கும் ஊழ்ந்தான் பேர். அதே மாதிரி இந்த உலகத்துக்கும், இந்த பூமி, இந்த 9 கிரகங்களுக்கும் ஊழ் அப்படின்னு தான் பேர், ஊழி. அதான் வந்து 5 ஊழியில் வந்து நம்ம வந்து வாழக்கூடிய தகுதி இருக்குது. அதான் 5 நல்லூழி அப்படின்னு சொல்லிட்டு பாடல் இருக்குது, பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இது இங்கே வந்து இதய கமலம் உருவாகுது. இங்கே வந்து உடல் நின்று உயிர்க்கின்ற சலமயன் அப்படின்னா ஒரு பிரம்மன் அப்படின்னு ஒரு இதில் வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு மெஷின்,
உருவாக்கு மெஷின் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மெஷின். அதில் வந்து அதே தான் வந்து 1318வது பாடலில் சொல்லியிருப்பார். 1318வது பாடலில் அவர் நவாக்கரி சக்கரம் நான் உரை செய்யின். 9 மண்டலம் 9 சக்கரங்கள் அது உள்ளேயும் இருக்குது, கபாலத்துக்குள்ளேயும். நவாக்கரி ஒன்று நவாக்கரியாக, நவாக்கரி 81 வகையாக, நவாக்கரி அக்கில் ஈசன் சௌ முதல் ஈரே, சௌ முதல் அவ்வோடு கவ்வுடனாம் கிரீம் கவ்வுளும் கொய்யும் கலந்திரீம் சரீமென்று ஒவ்வில் எழுங்கிலி மந்திர பாதமாய் செவ்வுள் எழுந்து சிவாய நமவென அப்படின்னு இந்த பாடல் இருக்குது. அந்த 1318வது பாடலில் வந்து இந்த மாதிரி இருக்கிற நவாக்கரி சக்கரத்தில் சேவிப்பதன் முன்னே தேவியை உத்வாகனத்தால், பெண் இங்கே சந்திரகலை, ஓகே, இடகலை, பிங்கலை, சந்திரகலை, சூரியகலை, இடக்கை, வழக்கை, அபானன், பிராணன், இது எல்லாமே வந்து ஒன்று தான். சேவிப்பதன் முன்னே தேவியை உத்வாகனத்தால் பாவித்து இதய கமலம் பதிவித்து அங்கு யாவர்க்கும் எட்டாத இயந்திர ராசனை, 1318 யாருக்கும் எட்டாத இயந்திர ராசனை நீ வைத்து சேவி. இது சேமின் இருக்கு, கன்றாவியாக இருக்குங்க பிரிண்ட்டு. நீ வைத்து சேவித்து இருந்தா உனக்கு நினைச்சது தரும். அதான் வந்து திருக்குறளில் வந்து வேண்டியாங்கு எண்ணினால் வந்து செய்தவம் மீன்று முயலப்படும் அப்படின்ற குறள். ஓகே, இங்கே நம்ம வீடு கட்டி இங்கே வந்து குடியிருத்தணும் அப்படின்னா, எம்பெருமானை வந்து குடியிருத்தணும் அப்படின்னா, அது வந்து நமக்கு நினைச்சதை தரக்கூடிய கற்பக விருச்சகம் அதுதான். ஓகே, நீங்கள் என்ன வேண்டுறீங்களே கிடைக்கும். பட் நீங்கள் வந்து முக்தி அடைஞ்சு இறைவனோட ஒன்றிடணும். இது திருப்பியும் வந்து வேறு எங்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய ஆசை. அதான் ஆசை அருமீன்கள் ஈசனோட ஆயினும் ஆசை அருமீன்கள். ஏன்னா இந்த மாதிரி திருப்பியும் வந்து சுழன்றுவோம், உள்ளே வந்துடுவோம். ஸோ அதனால் வந்து இதுக்கு ஒரு அதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்குறாரு, எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காரு பாடல்களில். இந்த இயந்திர ராசனை அது வந்து இன்னொரு பாடலில் வந்து அதே சொல்லிப்பார். 2445வது பாடலில், இது 2445வது பாடலில் அவர் வந்து தோன்றி என்னுள்ளே சுழன்று எழுகின்றது ஓர் 3 படி மண்டலத்து முதல்வனை. 3 படி மண்டலம் அப்படின்னா அந்த சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், அக்னி மண்டலம், இந்த மாதிரி இது வந்து மொத்தம் 9 மண்டலங்கள். அந்த இதில் இது 3 படி முதல்வன் அப்படின்றாரு. சந்திரன், சூரியன், பூமி நமக்கு. அதனால் இந்த அக்னி மண்டலம் இந்த மாதிரி சொல்கிறாங்களா, அதான் அந்த தோன்றி சுழன்று எழுகின்ற, தோன்றி என்னுள்ளே சுழன்று எழுகின்றதோர் 3 படி மண்டலத்து முதல்வனை ஏன்று எய்தி இன்புற்று இருந்தே இளங்கொடி. ஆரம்ப காலத்தில் இந்த சந்திரகலை அது வந்து இது பெண். படர்சடைன்னா அந்த வந்து குளிர்பட சடைனா பெண். படர்சடையான் அப்படின்னா வந்து இந்த நரம்பு மண்டலங்களில் போகக்கூடிய இந்த இதுதான். ஸோ நான்று நலம் தருமாறே இந்த இயந்திர ராசன். இங்கே வந்து சலமயன், தோன்றி எழுகின்ற இயந்திர ராசன், அப்புறம் தோன்றி சுழன்று எழுகின்ற, இதெல்லாம் இங்கே நடக்கக்கூடியது. மெடிடேஷனில் நீங்கள் இதெல்லாமே உணரலாம். அந்த மாதிரி வந்து இது இருக்குது. அந்த இதில் வந்து தான் வந்து இப்போ இங்கே வந்து தான் வந்து இந்த ஊடுதல், இதுதான் ஊடுதல். 2277 இந்த நின்ற இச்சாக்கிர நீள் துரியத்தின், இந்த மாதிரி உள்ள புகை ஆழமாக போய்கிட்டே இருக்கும். அந்த இது நீள் துரியத்தின் மன்றனும் அங்கே மனம் செய்ய நின்றிடும். மனம் செய்ய நின்றிடும் மன்றன்
மனம் செய்ய மாயை மறைந்திடும். நான் எனது இந்த அடையாளம் மறைஞ்சிடும். அதுதான் மாயை. இதெல்லாம் அவனாக செய்யக்கூடியது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு எல்லாமே மெட்டீரியல்ஸ் இருக்குது. அது கண்ணை மூடிட்டு உட்காந்து இங்கே ஒரு இதய கமலத்தை உருவாக்கி இங்கே உட்கார்ந்து இருக்கிறது தான். இதுதான் மெய்த்தவம். மன்றன் மனம் செய்ய மாயை மறைந்திடும். அன்றே அன்றே இவனும் அவன் வடிவாமே. இந்த நான் போயிடுச்சுன்னா இவன் அவன் வடிவு. ஸோ நம்ம இங்கே ஊடுனா தான் சாத்தியம். அதைத்தான் கூடி முயங்கு பெரு அப்படின்றாரு வள்ளுவ நாயனார். ஸோ அந்த மாதிரி உள்ள கூடி முயங்க பெறணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இது 2458வது பாடலில் என்ன சொல்கிறாரு? பரந்தும் சுருங்கியும் பார்ப்புணல் வாயு நிறந்த வழியொடு ஞாயிறு திங்கள். இந்த 3 மண்டலம் அறந்த அறநெறியாவது வாகி தரந்த விசும்பொன்று தாங்கி நின்றானே. பாரு, இது ஆக்சுவலாக அதான் இப்படி போய் இப்படி விரியுது, இப்படி விரியுது. இது இந்த உடுக்கை அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பூமி இப்படி இருக்குது. அதான் விசும்பு அப்படின்னா இந்த மாதிரி இந்த வாயுமண்டலம் அதுக்கு இந்த மாதிரி அதான் வேயின் எழும் கணல் போல் எம் ஐயனும் கோயில் கண்டு குடியிருந்தான் கோன் நந்தி அப்படின்ட்டு அந்த பாடல் வருது, ஃபஸ்ட்டு பாடலையும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி சின்ன புனல் வழியாக தான் விசும்பு, அது வழியாக போய் திருப்பி விரியுது. அதுதான் 3 படி மண்டலம், 9 படி மண்டலம். அது அப்படியே இது இங்கே இந்த மண்டலத்துலேருந்து 6 அந்தங்கள் இருக்குது. அந்த 6 அந்தங்களை அப்படியே நம்ம உடலில் வச்சுருக்கிறோம். அந்த 6 அந்தங்களை சின்னதாக இருக்குது, அது பெருசாக இருக்குது. அந்த சின்னதாக இருக்கக்கூடிய 6 அந்தத்தை பெரிய அந்தத்தோடு சேர்க்கக்கூடியது தான் இது. இது அதான் இப்போ மெடிடேஷன் பண்ண இதனுடைய அர்த்தங்கள் நமக்கு புரிய புரிய ரொம்ப இதாக இருக்கும். அதுக்கு நம்ம மெயினாக படிக்கணுங்க, ஓதி உணரணும். ஓதி உணருது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கேளுங்க. அட்லீஸ்ட் அந்த ஆடியோ கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க தினமும். ஸோ நம்ம வீடு இப்போ நான் எனக்கு வீடு கட்டுறேன் அப்படின்னா அது எனக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இல்லைன்னா சும்மா அப்படியே இருக்க வேண்டியது தான். இந்த பிறவியாக பெருங்கடலை நீந்துவது ரொம்ப கஷ்டம் இல்லைன்னா. ஸோ வேறு என்ன இதில் மேனுவல் இது திருமந்திரம் கொடுத்தாச்சு, இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நம்ம உட்காந்து எல்லாமே பண்ணணும். வேறு யார்ட்டையும் நம்ம எதிர்பார்த்துட்டு இறைவன் விற்பனைக்கு அல்ல, புரிஞ்சுக்கோங்க. 1000 பேர் 1000 விதமாக சொல்லுவாங்க. நமக்கு மெய்ப்பொருளில் அதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, அவ்வளோதான். பாடல்கள் உரை இல்லாமல் வாங்கிக்கோங்க, புஸ்தகம் படிங்க. புக் இருக்குது, ஆடியோவில் இருக்குது. இந்த 3000 பாடலும் ஆடியோவில் இருக்குது, 3100 பாடலும் என்னமோ. ஸோ அது மாதிரி வாங்கி படித்து செஞ்சு உணர ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளும் வீடு கட்டி இறைவனை குடியமர்த்தலாம். இது ரொம்ப அதான் 14 வருஷம் கூடியது தான். இதுதான் மெய்த்தவம். இந்த 2765வது பாடலில் வளிமேகம் மின் வில்லு வானக ஓசை, சவுண்ட் அண்ட் லைட் வேவ்ஸில் தான் இது 5 பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் உள்ளே இருக்கிற மின் உடம்பு சவுண்ட் அண்ட் லைட் வேவ்ஸ்னால தான் இயங்கக்கூடியது. அதான் மின்காந்த அலைகளால் தான் இயங்கக்கூடியது. உருவம் இது, அருவம் இது, அருவுருவம் இருக்குது வேறு. இந்த 3 சேர்ந்தது தான் பதி பசு பாசம். அந்த கான்செப்டு புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி வளிமேக மின் வில்லு வானவக ஓசை தெளிய விசும்பில், இந்த விசும்புன்னா அந்த புனல், தெளிய விசும்பில் திகழ் தருமாறு போல் களியொளி ஆறும் கலந்துடன். அந்த களியொளி ஆறு அந்த இதில் கலந்து உடன் வேறாய் ஒளி உருவாகி ஒளித்து நின்றானே மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். நம்ம பிறக்கும்போதே இங்கே ஒரு பகலவனை உள்ளே வச்சுட்டு தான் நம்மளை பூமிக்கு அனுப்புகிறான். நம்ம 10 மாதம் கருவறையிலேருந்து வெளியே வரும்போதே இங்கே பகலவன் இருக்குது.
அந்த பாடல்கள்லாம் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த இது இருக்குது. இது வந்து இன்னும் கூடுதலாக வந்து என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். 2584வது பாடல்லையும் அது வந்து இங்கே வந்து துரியம் துரியாதீதம் அதுக்கப்புறம் ஒன்று ஒரு வாசல் இருக்குது, அது ஓப்பன் ஆகிறத பற்றி. எல்லாம் வெளியில் பொத்துக்கிட்டு போயிடும் அப்படி இப்படின்றாங்க. அந்த மாதிரி வந்து என்னுடைய புரிதல் அந்த மாதிரி இல்லை. பட் உள்ளே தான் இருக்கணும், உள்ளே தான் அடங்கியிருக்கு அந்த இது. செந்தாமரை வந்து இருக்கிறது. வெளி கால் கணல் அப்பு மேவி மண்ணின்றது அழியாகியதற்கு பரங்காணவன்றான் வெளி கால் கணல் அப்பு மேவும் மண்ணின்ற வெளியாய சக்தி அவன் வடிவாமே. இங்கே உருவாகிற சக்தி வந்து அவன் வடிவம். மேருவின் ஊடே விரிகதிர் மண்டலம் ஆரணனையும் அருந்தவ யோகிக்கு சீராக தவம் செய்தால் சிவனொருள் தானாகும் பேரவும் வேண்டாம் பிரிதில்லை தானே. கொஞ்சம் வந்து உணர்ந்து அப்படின்னா இது நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது பண்ணிக்கலாம். அந்த இது இந்த செந்தாமரை வந்து 2528 வந்து சொல்கிறத பார்த்துருவோம். ஒருங்கிய பூவோடு 8 இதழாகும் மருங்கிய மாயா புரியதன் உள்ளே சுருங்கிய தண்டின் சுழுனையூடே ஒருங்கிய சோதியை ஓர்ந்தெழும் உய்ந்தே. அந்த உயிரை கொடுக்கறது அந்த இது சலமையன், அந்த இயந்திரராசன். இதை வந்து இந்த மாதிரி உள்ளே போய் இது அந்த மாதிரி இயங்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய உள்ள. இந்த இதில் வந்து ஒரு ஹார்ட் பீட்டிங் இருக்குங்க, நீங்கள் உணரலாம். அந்த மொட்டமல தாமரை 3 உள்ள 3னும் விட்டலர்கின்றனன் சோதி விரிசுடர் 8 உள்ளே 2 உள்ளிரில் பட்டலர்கின்றதால் பண்டம் காணாவே. இந்த இதில் வந்து இந்த மாதிரி இருக்கு. பல்லூலி பண்பன் பகலோன் இறையவன் நல்லூலி 5னுள் நல்லூலி 5. இந்த நல்லூலி 5னுள் நின்றான் அப்படின்னா வந்து நல்லூலி ஏன் இந்த இது ஊழியில் நல்லூலி 5, அந்த 5ல் தான் நம்ம வந்து வாழக்கூடிய தகுதி தான். தேவர்கள், இந்த மாதிரி அசுரர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய உலகம், அதை கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி 5 உலகம் இருக்குது. அதில் வந்து நல்ல ஊழி வந்து உயிரினங்கள் வாழக்கூடிய உலகம். நல்லூழி 5னுள்ளே நின்று ஊழிகள் செல்லுளி ஆண்டத்து சென்று அவ்வூழியின் உச்சியிலே ஒன்றின் பகவன் நின்றான். பகவனே அப்படின்னா நம்பன்னா வந்து எல்லா ஈடு இணையற்ற ஆனவன். பகவன் அப்படின்னா வந்து தேவர்களுக்கு தேவன், புரிஞ்சுக்கோங்க. பகவருக்கு அதான் அந்த பகவர் நம்பன் அந்த பாடல் ஏற்கனவே பட்டு இந்த மாதிரி. ஸோ புரியும் உலகினில் பூண்ட வெட்டானை திரியும் களிற்றோடு தேவர் குலாமும் எரியும் மலையும் இயங்கும் வெளியும் பரியுமா ஆகாசத்தில் பற்றது தானே. சூப்பராக இருக்குங்க, பாருங்கள். வந்து எல்லாம் இறைவனடி சேர்வதற்காக வேண்டி அவங்க சூப்பராக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இது சேம், இது ஒரு மதத்தின் அடிப்படையில் வந்த நூல் அல்ல. இது மனிதர்களுக்காக வேதங்களாக தொகுத்து கொடுக்கப்பட்டது தமிழில். வேறு உலகத்திலேருந்து வராரு அவர். வேறு உலகத்திலேருந்து வந்து இந்த உலகத்தில் வந்து என்ன இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அதுதான் ஆக்சுவலாக இந்த திருமந்திரம். ஸோ நம்ம புரியாமல் இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய தவறு. எப்பொருள் யார் வர எப்படின்னா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நண்பர்களே, நன்றி, வணக்கம்.